ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவுமே நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நாங்களுமே இங்கே செம்ம சூப்பராக இருக்கோங்க. இது ஒரு வியாழக்கிழமை போல் எடுத்த ஒரு விலாக் தான். அன்னைக்கு காலையில் எங்கள் பிள்ளைங்கள 8 மணி போல் ஸ்கூலுக்கு விட்டுட்டு வர வழியில் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே வந்து லோக்கல் மார்க்கெட் போட்டிருப்பாங்க. எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா மீன், அதுக்கப்புறம் அந்த ஃப்ரான் இதெல்லாம் போட்டிருப்பாங்க. இங்கே எல்லாமே ஃப்ரோசன் ஃபுட்டாக கிடைக்கிறதுனால ஃப்ரான் கொஞ்சம் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதனால் ஒரு 1/2 kg போல் வரும்போதே வந்து ஃப்ரான் வாங்கிட்டு வந்துட்டோம். இங்கே வந்து நம்ம தாங்க க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கெல்லாம் க்ளீன் பண்ணி தரல. ஸோ அதனால் வீட்லேயே வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை தான் இப்போ க்ளீன் பண்ண போகிறேன். ஃப்ரான் க்ளீன் பண்ணுறது எனக்கு இங்கே ஃபஸ்ட்டு தாங்க. மீன், ஃப்ரானு எல்லாம் வந்து பெல்ஜியம் வந்து சூப்பராக கற்றுக்கிட்டாச்சு. பக்கத்துலேயே ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் இந்த மாதிரி பேப்பர் போட்டு எடுத்துட்டேன். அதோட வேஸ்ட்டெல்லாம் வந்து இதில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறலான்னு சொல்லிட்டு. ஃப்ரானை வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸிங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா, அந்த தலைப்பகுதியை வந்து இப்படி ஒரு திருகி எடுத்துட்டிங்கன்னா அதில் உள்ள கழிவோடு சேர்த்து அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் அந்த முதுகு பகுதியில் உள்ள ஒரு ஓடு மாதிரி இருக்கும். அதையுமே இப்படி நீங்கள் நகத்தால் வச்சு எடுத்திங்கனாலே ரொம்ப ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் வந்து அது முதுகு பகுதியில் வந்து கத்தியால் ஒரு கோடு மாதிரி போட்டிங்கன்னா அதுக்குள்ளே வந்து அதனுடைய அழுக்கெல்லாம் இருக்கும். அது சாப்பிட்ட உணவுகள்லாம் அந்த மாதிரி இருக்கும். அதை எடுக்காமல் அப்படியே நீங்கள் சமையல் பண்ணிங்கன்னா நெருன்னு நல்லாவே இருக்காது. ஸோ கண்டிப்பாக வந்து அதையுமே க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. ஃப்ரான் க்ளீன் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸிங்க. ஸோ வந்து வீட்டில் நம்மளாவே வந்து ஃப்ரான் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து எங்கள் ஹஸ்பண்ட் தான் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அது மாதிரியே வந்து நானுமே ஃப்ரானை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி நம்மளோட சமையல் வீடியோலாம் பார்த்துக்கிட்டே, இன்றைக்கி ரொட்டீனை பார்த்துக்கிட்டே வந்து சில விஷயங்கள் உங்கள்கிட்ட வந்து பேசலான் இருக்கேன். இன்றைக்கி என்ன லஞ்சுக்கு பிளான் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, முட்டை பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரான் தொக்கு மாதிரி வச்சுக்கலாம், அப்படியே சாப்பாடோட கிளறி சாப்பிட்ற மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பார்த்திங்களா, அந்த முதுகுலேருந்து ஒரு நரம்பு மாதிரி இருந்துச்சுல்ல, அதை எடுத்தோம்னா தான் அது வந்து சமைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதையுமே கண்டிப்பாக க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி தாங்க ஃப்ரான்லாம் க்ளீன் பண்ணணும். அந்த கால் பகுதியுமே நல்லா பிச்சு போட்டுருங்க. சைடில் பார்த்திங்கன்னா முட்டையுமே வந்து வேக வைக்கிறதுக்கு வந்து வச்சுக்கிட்டேன். அது பாட்டில் வெந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா நம்ம வந்து மற்றதெல்லாம் வெங்காயம், தக்காளி கட் பண்ணுறேன். இந்த வேலையை பார்க்குறதுக்குள்ளேயும் வந்து முட்டையுமே வெந்து வந்துடும் இல்லையா. எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குது. என்னென்னா, சமைக்கும் போதே பார்த்திங்கன்னா சைடில் கிச்சனையுமே டயத்துலேயே க்ளீன் பண்ணிகிட்டே வந்துடுவேன். நீங்கள் எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ புதுசாக கல்யாணம் ஆகி போகிற பெண்கள் பார்த்திங்கன்னா, அந்த வீடு புதுசாக இருக்கும். அங்கே உள்ள மனிதர்கள் எல்லாம் புதுசாக இருப்பாங்க. எல்லாமே புதுசாக இருக்கும். ஸோ கொஞ்சம் காலங்கள் ஆக ஆக யாராவது ஒரு வார்த்தை வந்து நம்மளை சொல்லிட்டா அப்படியே கண்ணில் நிறைய கண்ணீர் வந்துடுங்க. அது ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா அழுதுருவாங்க பெண்கள் அதிகமாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலம் போக போக கல்யாணம் ஆகி ஒரு 5-6 வருஷம் ஆக ரொம்ப திடமாயிருவாங்க. அந்த அழுகிறதெல்லாம் இருக்காது. என்ன பிரச்சனையாக வந்தாலும் சால்வ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே அந்த வீட்டுக்கு அடாப்ட் ஆகி திடமாயிருவாங்க. சில பெண்கள் வந்து எவ்வளோதான் 2 குழந்தை பிறந்தாலும் சரி, எவ்வளோ வருஷங்கள் ஆனாலுமே யாராவது ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா உடனே அழுதுருவாங்க. அப்படி பண்ணுறது கரெக்டாக? கேட்டால் என்னால் மனசு தாங்க முடியாது, என்னாலலாம் வந்து உடனே வந்து அழுதுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணாதீங்க. என்ன பிரச்சனை வந்தாலுமே அழுகாதீங்க. ரொம்பவே திடமாக இருங்க. நம்மளை பார்த்து தான் நம்ம குழந்தைங்க பழகுவாங்க. நம்ம எந்த அளவுக்கு திடமான மனிதராக இருக்கோமோ, அதுவும் லேடிஸ் நம்ம கண்டிப்பாக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போல்டாக இருக்கணும். நம்மளை பார்த்து தான் வந்து நம்ம பிள்ளைங்க வந்து பழகுவாங்க. என்ன பிரச்சனை யாருனால வந்தாலும் சரிங்க, அழுகவே அழுகாதீங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. அதுவும் உங்களை யார் அழுக வச்சு கஷ்டப்படுத்தி பார்க்கணுன்னு நினைக்கிறாங்களோ, நீங்கள் துன்பப்படணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களோ, அது யாராக வேணாலும் இருக்கட்டும், அவங்கள நெருங்கிய உறவுகளாக இருந்தாலும் சரி, அல்லது தூரமாக இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, உங்களை கஷ்டப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க முன்னாடி வந்து கண்டிப்பாக அழுகவே அழுதுறாதீங்க. நான் அவங்க முன்னாடி ஒன்றும் அழுகலை, நான் வீட்டில் இருந்து அழுகிறேன். ஸோ நீங்கள் அழுகிறது, நீங்கள் மனசு வருத்தப்படுறதுன்னு சொல்லிட்டு யார் மூலியமாக கூட அவங்களுக்கு தெரிஞ்சாலுமே கூட அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அப்பாடியே அவள் கஷ்டப்படுறா, அவள் மனசு நிம்மதி இல்லை, நல்லா புலம்பட்டோம், நல்லா கஷ்டப்பட்டோம் அப்படின்னு தாங்க நினைப்பாங்க. ஸோ யார் முன்னாடியுமே வந்து தயவு செஞ்சு அழுகாதீங்க. அவங்கள்ட்ட எனக்கு கஷ்டம் வந்துருச்சுன்னு சொல்லவும் செய்யாதீங்க. எவ்வளோ நீ பண்ணணுமோ பண்ணிக்கிட்டே இரு, நான் இப்படி தான் இருப்பேன், நான் ஸ்ட்ராங்காக தான் இருப்பேன் என்னுடைய விஷயத்தில் அப்படின்ற மாதிரி பெண்கள் ரொம்ப வந்து உங்களையே ஸ்ட்ராங்காக்கிக்கோங்க. நம்மளை பார்த்து தான் நம்ம பிள்ளைங்களுமே பழகுவாங்க இல்லையா. ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரான் தொக்குக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்புமே எடுத்துக்கிறலாம். அந்த ஃப்ரான் தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வறுத்து அரைச்சி பண்ணுறோம். கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.
இது கூட வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், கருகாமலையுமே இருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா இப்போ என்ன செய்ய போகிறோம்னா 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 துண்டு பட்டை சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா அந்த ஹீட்லாம் குறையிற அளவுக்கு அடுப்பை ஆஃப் பண்ணி ஓரமாக வச்சுருக்கோங்க. இதை மிக்ஸி ஜாரில் அரைச்சி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடலாம். நல்லா வெங்காயம் தக்காளி மசிகிற அளவுக்கு வதக்கி அரைச்சிக்கோங்க. இந்த மணி வதக்கி அரைச்சி பண்ணுறனால ஃப்ரான் தொக்கா அப்படியே ஒயிட் ரைஸு, பிரியாணி எதுக்கு வேணாலும் நீங்கள் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். சாதத்தோட பெரட்டி சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து எக் பிரியாணிக்கு வந்து புதினா இதெல்லாம் வந்து உரிச்சிக்கிட்டு இருந்தேன். இன்னுமே சில பெண்கள் என்ன தான் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களில் எல்லாருமே சரி, என்ன ஒரு ஃபீலிங்ஸாக இருந்தாலுமே சரி, வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டேட்டஸாக வைக்கிறது. இப்படி பண்ணுறது கரெக்டுன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாதுங்க. மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் வரதான் செய்யும். ஸோ அதை வந்து ஒவ்வொரு ஃபீலிங்ஸையும் வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் வச்சு அடுத்தவங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு என்ன அவசியம் இருக்குது? கண்டிப்பாக கிடையாது. நம்மளுடைய ஃபீலிங்ஸை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்க? இதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தான் டைம் வேஸ்ட்டு, பார்க்குறவங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு தான். நம்ம என்ன பண்ணுறோம்னே வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு தெரியவே கூடாதுங்க. இவன் என்ன தாண்டா பண்ணுறான், இவனுக்கு எங்கிட்ட இருந்து தாண்டா எல்லா விஷயங்களும் நடக்குது அப்படின்ற அளவுக்கு தெரியாத அளவுக்கு நீங்கள் நடந்துக்கோங்க. உங்கள் ஃபீலிங்ஸை வந்து வாட்ஸ்அப்பில் தெரியப்படுத்தணும்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது. அது வந்து சல்லி பைசாவுக்கு கூட பிரயோஜனமே இல்லைங்க. ஸோ சல்லி பைசாவுக்கு கூட பிரயோஜனம் இல்லாத விஷயத்த தொடர்ந்து நம்ம பண்ணுறனால என்ன ஆக போகுது? நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் என்ன பண்ண போகிறாங்க, அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸோ இனிமேல் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக வைக்காதீங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு யாருக்குமே தெரியவே கூடாதுங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் போய்கிட்டே இருங்க. வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ்களை வச்சுட்டு அடுத்தவங்கள ஸ்டேட்டஸை பார்த்துட்டு உங்கள் நேரத்தை வீணாக்காதீங்க. நிறைய பேர் இருப்பாங்க, காலையில் எந்திரிச்சோன்னே என்ன பண்ணுறோமோ இல்லையோ ஃபோன் எடுத்தோன்னே இன்றைக்கி யார் யார் என்னென்ன வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்த்துக்கிட்டுருக்கோம். அது வந்து முக்கால்வாசி இந்த என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வீட்டில் அடுத்த மனநிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தாங்க அர்த்தம். அது வந்து ஒரு தேவையில்லாத வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஸோ கண்டிப்பாக இனிமேல் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்கன்னா வைக்காதீங்க. அடுத்தவங்க வச்சாலுமே பார்க்குறதுக்கு நம்மளுக்கு நேரம் இல்லைன்ட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருங்க. இப்போ வாங்க தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பொரிய விட்டு பொடியாக திருவி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் ஏற்கனவே வதக்கி அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடலாம். இது கூட வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்படியே அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து அது வேக வேக வதங்கி வர வர பார்த்திங்கன்னா கமகம்னு ரொம்ப வாசனையாக இருக்கும். நம்ம சேர்த்த மசாலா பொடி எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு சூப்பராக வதக்கி எடுத்தாச்சு. ஏற்கனவே நம்ம வாஷ் பண்ணியிருக்கோம் இல்லையா, மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு வாஷ் பண்ணியிருக்க அந்த ஃப்ரானையுமே இது கூட வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரானை வாஷ் பண்ணும்போது க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் அந்த மண்ணெல்லாம் இருக்காமல் பார்த்துக்கிறணும். அதுக்கப்புறம் நல்லா அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மெதுவாக நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருந்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா குக் ஆகட்டும் ஃப்ரானு. சைடில் வந்து எனக்கு வந்து சிங்கில் பாத்திரம் நிறையா இருந்துச்சு. ஸோ அதையுமே நான் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அந்த வெங்காயத்தூள், தக்காளித்தூள் அதெல்லாம் எடுத்து டஸ்ட்பினில் போடுறது அந்த வேலையுமே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் முட்டையை வேக வச்சு கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையுமே வந்து இப்போ தண்ணி ஓரளவு வற்றி வந்ததுக்கப்புறம் எக் பிரியாணிலையுமே சேர்த்தாச்சு. பிரியாணி ஆல்ரெடி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் எப்படி செய்வோன்னு. ஸோ அந்த மெத்தட்லாம் செஞ்சுருந்தேன். ஸோ அதனால் அதை பற்றி ரெசிபி எதுவும் பெருசாக ஷேர் பண்ணலை. அப்படியே அந்த முட்டையெல்லாம் அந்த பிரியாணிக்குள்ளே மூழ்கிற அளவுக்கு வச்சுட்டு மூடி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. அது தன்னாலே பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் வந்து நல்லா வற்றி வந்துடும். அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. ஃபைனலாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யுமே சேர்த்துக்கரலாம். இப்போ மூடியை
திறந்து பார்த்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரான் தொக்கு சூப்பராக குக்காகி வந்துருச்சு. ஃப்ரானுமே நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலையை நீங்கள் தூவி எடுத்துக்கிடலாம். உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் வந்து ஃப்ரான் தொக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம விளாக்ஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறீங்க, நான் சொல்கிறதுலாம் உங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருந்தால் கண்டிப்பாக வந்து வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஏதாவது என் கூட ஷேர் பண்ணணுன்னு இருந்தால் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் என் கூட வந்து நீங்கள் சேட் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்குலாம் நான் ரிப்ளை கொடுப்பேன். சமைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க வந்து கிச்சனே ஃபுல்லாக ரொம்ப ஒரு அட்டகாசமான நிலமையில தான் இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா இப்போ அந்த சமையல்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கையாகவே வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருவேன். அப்போ தான் வந்து நம்ம சமைக்கிற சாப்பாடே போய் உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு நிம்மதியாகவே இருக்கும். ஸோ எல்லாமே ரெடியானதுக்கப்புறம் எல்லாத்தையும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு டைனிங் டேபிளுமே போய் வச்சாச்சு. இப்போ சட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா கிச்சனையுமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஃபுல்லாக நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு இந்த வெசல்ஸ்லாமே வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், இப்போ பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு. இப்போ தான் நம்மளுக்கு சமைச்ச சாப்பாடே பார்த்துக்கோங்க உள்ளே இறங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா கிச்சனை வந்து நின்றுட்டு அவ்வளோ வேலையும் பார்த்து முடிச்சு சிங்கில் அவ்வளோ பாத்திரம் இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரே டென்ஷனாக இருக்கும். ஸோ கையோடையே வந்து விளக்கி வச்சாச்சு. இப்போ சாப்பிடவுமே உட்காந்தாச்சு. பிள்ளைங்களுமே ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க. எக் பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரான் தொக்கு வச்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.